90s கிட்ஸோட ஃபேவரட் ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு. அதை இன்றைக்கி நம்ம குட்டீஸ் நம்ம வீட்டு வாசலில் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தாங்க. பார்க்கும்போதே ஒரு அந்த 90s நாஸ்டாலஜியா நம்ம கண்ணு முன்னாடி வந்து போச்சு. அதனால் அதை ஒரு போஸ்ட் போடலான்னு எடுத்திருக்கேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த கூட்டாஞ்சோறு செஞ்ச அனுபவம் இருக்குது, உங்களோட அனுபவத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். நாங்கள் கூட்டாஞ்சோறு செய்யும்போது எல்லாருமே இதே மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு திங்ஸ் கொண்டு வந்து போட்டு ஒருத்தர் வீட்டில் வச்சு அதை சமையல் பண்ணுறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்கும். அந்த நினைவெல்லாம் இப்போ திரும்ப இவங்க ஞாபகப்படுத்தி விட்ட மாதிரி இருக்குது. நினைக்கும் போது மனசுக்குள்ளே ஒரு மாதிரி சில்லிடுது. அவளுக்கு இன்னொரு கண்ணு எடுத்துக்குவாங்கப்பா. கீழே வந்து ஸ்மெல்ல வச்சிருக்காரு. இதுல வச்சுட்டு சரி உட்கார். இங்க தண்ணி இங்க இருக்கு. இல்ல நான் கல் எடுத்துறேன். இல்ல இருக்கு இங்க பாரு. இங்க இருக்கு பாரு. இதே கல்ல இருக்கு. பாரு. உட்காரு. அங்கிள் ஓவர் அங்கிள். வேண்டாம் மட்டும் இது பண்ணலாம். வேண்டாம் அது வேணும். அதுவும் வேணும். அப்படிதான் சமைப்பாங்க. அதே விடதான். என்ன கட்டாக மாட்டேங்குது. இது நொலாத ஸ்ட்ராங்கா இருக்கு. அது சாதாரண கத்தி லூசா தெரியல. கத்தி நொலாத அக்கா உங்களோட நொலாத கத்தி கட்டாங்க. எப்ப எடுத்த? எங்க அம்மா எடுத்து எடுக்கணும். இந்த எங்க வைக்கிறீங்க? அப்படியே இவகிட்ட கொடுங்க. இல்லடி நான் கட் இந்தாங்க அப்படி வெட்டிட்டு இருக்குல குடிக்க சொல்றாங்க. இஞ்சி பூண்டு வேற. ஆமா இஞ்சி பூண்டு இருக்குங்க. இஞ்சி இருக்கு. இஞ்சி இருக்கு. பூண்டு இல்ல. இஞ்சி பூண்டு. இஞ்சி மட்டும் போதும். இஞ்சி பேரே இஞ்சி பூண்டு. இஞ்சி வந்து இஞ்சி பூண்டு. பூண்டு கட்டாயிரும்பா. நீங்க தான் அங்கிள் இப்படி கட் பண்றதா இப்படி கட் பண்றதா? கல்லு மேலே வச்சு கட் பண்ணு. அத எப்படி கட் பண்றது? இப்படியா? இங்க தான் கல்லு மேல வைக்காத. வெய் கல்லு மேல. வெய் கல்லு இப்படிதானே? அப்படிதான். நல்லா கட் பண்ணுங்க. நாலு பீஸ் வெயிட் பண்ணு. ஆமா. கீழ